ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, அம்மா வந்து மீன் வாங்கியிருந்தாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து இதை வந்து சால மீன்னு சொல்லுவாங்க. மீனுக்கு வந்து மசாலாலாம் வந்து நான் தான் ரெடி பண்ணேன். அம்மா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மசாலா வந்து பார்த்தோன்னா, நார்மலா வந்து மிளகா பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சிருந்தேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் போல. அது வந்து ஒரு மாதிரி வந்துட்டு பாத்திரத்தில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பொரிக்கிறப்போ. அப்படியே வந்து மீனை போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே மீன் பொரிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகிடும். ஒன்று வந்து மசாலா வந்து அதிகமாயிரும், இல்லை கம்மியாயிரும் அந்த மாதிரி. எப்படி வந்து பார்த்தாலுமே அது வந்து ஒரு கலர் வந்து கொடுக்காது. நார்மலா வந்து இருக்கும். அத ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். பாப்பா வந்து மண்ணுல உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அது வந்து மீன் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு தங்கச்சி வந்ததுமே ஒரு 3 பீஸ் வந்து பொரிச்சு குடுத்தா. நான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வெளியில உட்காந்துருந்தேன். அப்புறமா அதே எண்ணெயிலே நானும் வந்து பொரிக்க ஆரம்பிச்சுட்டேன். நைட்டுக்கு வந்துட்டு மீன் பொரிச்சுட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ரசம் வச்சுட்டாங்க. நானும் வந்து மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு மாவு வந்து கொஞ்சமாக இருந்தது. எனக்கு வந்து தோசை சாப்பிடணும் போல இருந்துச்சு. நம்ம சிட்டி சைடில் வந்துட்டு மாவு பாக்கெட் வந்து கிடைக்கிறது எதுவுமே வந்து நல்லா இல்ல. இட்லி, தோசை சாப்பிடணும் போல இருந்தது. இன்றைக்கி வந்து மாவு இருந்ததுனால நான் தோசை ஊற்றிட்டு, அது கூட சட்னி இருந்தது வச்சு சாப்பிட்டுட்டேன்.